அப்போதுதான் அவன் தூரத்தில் அந்த விசித்திரமான காட்சியை கண்டான். மெல்ல நகர்ந்து வரும் ஒரு மஞ்சள் ஒளி. அது ஒரு பெண்ணின் உருவம். மஞ்சள் நிற சேலை அணிந்திருந்தாள் அவள். அவளது தலையில் ஒரு துணி முண்டாசாக கட்டப்பட்டிருந்தது. பயத்தையும் மீறிய ஆர்வ மிகுதியால் அவளை பின்தொடர்ந்தான் ரமேஷ். அந்த பெண் தூரத்தில் இருந்த ஒரு சிறு குடிசைக்குள் நுழைய, சுடாத அந்த மணல் பானை அவளது கற்பின் சக்தியால் கல்லாய் இறுகிவிடும். அதில் நீர் மொண்டு ஒரு சொட்டு சிந்தாமல் முனிவரின் பூஜைக்கு கொண்டு வருவாள். ஆனால் ஒரு நாள் விதியின் சக்கரம் வேறு திசையில் சுழன்றது. பதற்றத்துடன் ஓடி வந்த பரசுராமன் இருளில் தன் தாயின் தலையை அருகில் கிடந்த வெட்டியான் பெண்ணின் உடலோடும், வெட்டியான் பெண்ணின் தலையை தன் தாயின் உடலோடும் மாற்றி பொருத்தி தீர்த்தம் தெளித்தான். அந்த அசுரனை வதம் செய்ய தவம் செய்தாள் மகாசக்தி. ஸ்ரீரங்கம் கோயிலில் முதலில் வைக்கப்பட்டிருந்த அந்த உக்ரமான அம்மன் சிலை அங்கிருந்தவர்களின் அச்சத்தால் பின்னர் அங்கிருந்து அகற்றப்பட்டு இன்றும் சமயபுரத்தில் அன்னை மாரியம்மன் மாசி மாதத்தில் 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதமிருந்து உலக மக்களை நோய்களிலிருந்து காத்து. சமயபுரம் மாரியம்மன் தலவரலாறு. காலம் 1755. பிரிட்டிஷ் அதிகாரத்தின் அடக்குமுறை ஒருபுறம், அமானுஷ்ய மர்மங்கள் நிறைந்த தமிழ்நாட்டின் கிராமத்து சாலைகள் மறுபுறம். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள கண்ணனூர் கிராமத்து சாலை அது. நள்ளிரவு நேரம், எங்கும் அடர்ந்த இருள். ரமேஷன் என்ற இளைஞனின் கார் திடீரென பழுதாகி நின்றது. இன்ஜின் புகையோடு நின்ற அந்த வாகனத்தை சரி செய்ய முயன்ற ரமேஷிற்கு சுற்றிலும் இருந்த கும்மிருட்டு இனம் புரியாத அச்சத்தை தந்தது. அப்போதுதான் அவன் தூரத்தில் அந்த விசித்திரமான காட்சியை கண்டான். மெல்ல நகர்ந்து வரும் ஒரு மஞ்சள் ஒளி. அது ஒரு பெண்ணின் உருவம். மஞ்சள் நிற சேலை அணிந்திருந்தாள் அவள். அவளது தலையில் ஒரு துணி முண்டாசாக கட்டப்பட்டிருந்தது. அவளது நடை கம்பீரமாகவும் அதே சமயம் மர்மமாகவும் இருந்தது. ரமேஷிற்கு அவன் தந்தை சொன்ன பழைய கதை சட்டென நினைவுக்கு வந்தது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிட்டிஷ் தளபதி ஒருவன் அம்மன் மீது கோபம் கொண்டு சுட்ட தோட்டாக்களையே பூக்களாக மாற்றிய அந்த மகாசக்தி இவள்தானா என்ற ஆர்வம் அவனுள் பிறந்தது. பயத்தையும் மீறிய ஆர்வ மிகுதியால் அவளை பின்தொடர்ந்தான் ரமேஷ். அந்த பெண் தூரத்தில் இருந்த ஒரு சிறு குடிசைக்குள் நுழைய ரமேஷும் அவளை பின்தொடர்ந்து உள்ளே சென்றான். அந்த குடிசைக்குள் ஒரு வயதான பாட்டி அமர்ந்திருந்தாள். ரமேஷை பார்த்த அந்த பாட்டி எவ்வித ஆச்சரியமுமின்றி மெலிதாக புன்னகைத்தாள். அவள் பேசத் தொடங்கிய குரல் ரமேஷை காலத்தின் திரையை விலக்கி யுகங்களுக்கு அப்பால் அழைத்துச் சென்றது. மகனே, இது இன்று நேற்று தொடங்கிய கதையல்ல, யுகங்கள் கடந்தது என தொடங்கினாள் பாட்டி. இது விதர்ப்ப நாட்டு இளவரசி வேணுகாதேவியின் கதை. சப்தரிஷிகளில் ஒருவரான ஜமதக்னி முனிவரை மணந்தவள் அவள். அவளது கற்பின் வலிமை அமானுஷ்யமானது. தினமும் விடியற்காலையில் ஆற்றுக்கு செல்லும் அவள் அங்கிருக்கும் மணலையே கைகளால் உருட்டி ஒரு பானை செய்வாள். சுடாத அந்த மணல் பானை அவளது கற்பின் சக்தியால் கல்லாய் இறுகிவிடும். அதில் நீர் மொண்டு ஒரு சொட்டு சிந்தாமல் முனிவரின் பூஜைக்கு கொண்டு வருவாள். ஆனால் ஒரு நாள் விதியின் சக்கரம் வேறு திசையில் சுழன்றது. வானில் தேரில் சென்ற கந்தர்வன் சித்திரகதனின் நிழல் ஆற்று நீரில் விழுந்தது. அவன் அழகை ஒரு கணம் ஆற்று நீரில் பிரதிபலிப்பாக கண்டாள் ரேணுகா. ஒரே ஒரு கணம் அந்த அழகில் அவளது உள்ளம் லயித்தது. அவ்வளவுதான். அடுத்த நொடி அவள் கையில் இருந்த மணல் பானை நீரில் கரைந்து மண்ணானது. கற்பின் வலிமையால் அவள் பெற்றிருந்த அந்த தெய்வீக சக்தி அவளை விட்டு நீங்கியது. நீர் எடுக்க முடியாமல் தவித்தவள் கணவனின் கோபத்திற்கு அஞ்சி நடுங்கினாள். ஆற்றங்கரையில் நடந்ததை தன் ஞான கண்ணால் அறிந்த ஜமதக்னி முனிவர் கடும் கோபம் கொண்டார். தன் மகன் பரசுராமனை அழைத்தவர், என் தாயின் மனம் ஒரு நொடி சலனப்பட்டு விட்டது, இப்போதே அவளது தலையை துண்டித்து விடு என ஆக்ரோஷமாக உத்தரவிட்டார். தந்தையின் சொல்லே வேதம் என கொண்ட பரசுராமன் கையில் கோடாரியை ஏந்தி கொண்டு தாயை தேடி ஓடினான். உயிருக்கு அஞ்சி ஓடிய ரேணுகாதேவி ஒரு வெட்டியான் குடியிருப்புக்குள் புகுந்து தஞ்சமடைந்தாள். அங்கிருந்த ஒரு வெட்டியான் பெண் அவளை காக்க முயன்றாள். ஆனால் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றும் வெறியில் இருந்த பரசுராமன் அந்த பெண்ணையும் மீறி தன் தாயின் தலையை வெட்டி எறிந்தான். கடமையை முடித்த மகனை பார்த்த முனிவர் மனம் குளிர்ந்து ஒரு வரம் கேட்கச் சொன்னார். பரசுராமன் அழுதபடியே வேண்டினான், தந்தையே, என் தாய் மீண்டும் உயிர் பெற வேண்டும். முனிவர் அவனிடம் ஒரு மந்திர தீர்த்தத்தை தந்து அனுப்பினார்.
பதற்றத்துடன் ஓடி வந்த பரசுராமன் இருளில் தன் தாயின் தலையை அருகில் கிடந்த வெட்டியான் பெண்ணின் உடலோடும் வெட்டியான் பெண்ணின் தலையை தன் தாயின் உடலோடும் மாற்றி பொருத்தி தீர்த்தம் தெளித்தான். இப்படி தலை மாறிய அந்த விசித்திர உருவமே பிற்காலத்தில் மகாசக்தியாக நோய்களை தீர்க்கும் மாரியம்மனாக அவதரித்தது. பிராமணனின் அறிவும் உழைக்கும் பெண்ணின் உடலும் கொண்டவளாக அவள் மகாசக்தியாய் நின்றாள். காலங்கள் உருண்டோடின. முடிய சூரன் என்ற அரக்கன் உலகுக்கு அம்மை போன்ற கொடிய நோய்களை பரப்பி மக்களை வதைத்தான். அந்த அசுரனை வதம் செய்ய தவம் செய்தாள் மகாசக்தி. ஸ்ரீரங்கம் கோயிலில் முதலில் வைக்கப்பட்டிருந்த அந்த உக்ரமான அம்மன் சிலை அங்கிருந்தவர்களின் அச்சத்தால் பின்னர் அங்கிருந்து அகற்றப்பட்டு கண்ணபுரம் வேப்பங்காட்டுக்கு மாற்றப்பட்டது. அங்கே விராஜிக்கிறும் அன்னை தன்னை நாடி வரும் பக்தர்களின் துயர் துடைக்கும் சமயபுரம் மாரியம்மனாக குளிர்ந்து அமர்ந்து உலகை காக்கத் தொடங்கினாள். கதையை சொல்லி முடித்த அந்த பாட்டி, அந்த அரக்கனை கொன்றது என் மகன்தான் என்று கூறிவிட்டு ஒரு பெரும் ஒளிப்பிழம்பாய் மறைந்தாள். ரமேஷ் அதிர்ந்து நின்றான். அவன் பார்த்தது சாதாரண பாட்டி அல்ல, அந்த தெய்வீக ஜனனியை. அவள் சொன்ன மகன் அன்னைக்கு காவலாக இருக்கும் கருப்பண்ணசாமி. அவன் நின்றிருந்த குடிசை மறைந்து அங்கே சமயபுரம் கோயிலின் எல்லையில் ஒரு வேப்பமரம் மட்டுமே நின்றது. ரமேஷின் ஆணவம் முழுமையாக நீங்கியது. அந்த தெய்வீக மண்ணில் அவன் விழுந்து வணங்கினான். இன்றும் சமயபுரத்தில் அன்னை மாரியம்மன் மாசி மாதத்தில் 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதமிருந்து உலக மக்களை நோய்களிலிருந்து காத்து வருகிறார். தங்கைக்காக அண்ணன் ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்திலிருந்து அனுப்பி வைக்கும் பூக்கள் இன்றும் அந்த பாசத்திற்கும் அன்னையின் பேரன்பிற்கும் சாட்சியாக நிற்கின்றன. இது போன்ற இன்னும் பல ஆன்மீக தகவல்கள் மற்றும் கோயில் தல வரலாறுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். கொள்ளிடத்து ஆத்து பக்கம் கொலுசு சத்தம் கேக்குது. கொள்ளிடத்து ஆத்து பக்கம் கொலுசு சத்தம் கேக்குது. குங்குமம்மா சமயபுரம் மாறி முகம் செவக்குது. குங்குமம்மா சமயபுரம் மாறி முகம் செவக்குது. கோடாங்கி பாட்டு சத்தம் கேளு, அம்மனுக்கு கொட்டு சத்தம் கொலவ சத்தம் கேளு. கோடாங்கி பாட்டு சத்தம் கேளு, அம்மனுக்கு கொட்டு சத்தம் கொலவ சத்தம் கேளு. காவிரிக்கு தோழி எங்க கண்ணபுரம் மாறியே, காரிகைக்கு கொண்டு வாங்க கண்ணெழுத மையுமே. கொட்டு மஞ்சள் பூவுமே பட்டு பரிவட்டமே. கொள்ளிடத்து ஆத்து பக்கம் கொலுசு சத்தம் கேக்குது. குங்குமம்மா சமயபுரம் மாறி முகம் செவக்குது. குங்குமம்மா சமயபுரம் மாறி முகம் செவக்குது. மாரியம்மன் மேல ஒரு 5 தல நாகப்படமாட. ஆளியில தூங்கும் பெருமாள, தன் அண்ணன சொல்லும் உமையாள. தங்கை எழுவருடன் தானும் வர அழைச்சு, தங்க தேரில் வச்சு தலைமை என்றழைச்சு. கொடுப்போம் பல சீதனம் கொண்டு வாங்க வாரணம், எடுப்போம் பூங்கரகமும் தொடுப்போம் பூபாரமும். கண்ணபுரத்து அன்னை மனசு கண்டு கதை குளிரணும் குளிரனோ 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 குளிரனோ. கொள்ளிடத்து ஆத்து பக்கம் கொலுசு சத்தம் கேக்குது. கொள்ளிடத்து ஆத்து பக்கம் கொலுசு சத்தம் கேக்குது. குங்குமம்மா சமயபுரம் மாறி முகம் செவக்குது. குங்குமம்மா சமயபுரம் மாறி முகம் செவக்குது.
கண்ணுறங்கும் கண்ணனூறு மேட வேண்டாத வேப்ப மர காட்ட தன் விருப்பம் என்றால் துள்ளி விளையாட பிள்ளை பெரியவனும் வாழ இடம் அமைச்சு கண்ணங்கருத்தவனா கருப்பனையும் பக்கம் வச்சு எழுந்தாள் இவ ஆலயம் எல்லாம் ஒரு காரணம் படைத்தாள் என் கரங்களும் எடுத்தாள் கபாலமும் சமயபுரத்து சக்தி பெருசு சத்தியம்மா நம்பணும் 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 கொள்ளிடத்து ஆத்து பக்கம் கொலுசு சத்தம் கேக்குது கொள்ளிடத்து ஆத்து பக்கம் கொலுசு சத்தம் கேக்குது குங்குமம்மா சமயபுரம் மாறி முகம் செவக்குது குங்குமம்மா சமயபுரம் மாறி முகம் செவக்குது ஊத்துங்கம்மா பால அந்த சக்திக்குத்தான் சாத்துங்கம்மா மால கோஷம் என்று துவண்டு நிற்கும் வேளை கண்ணி காதில் வந்து சொல்வாள் மணநாள தங்க புருஷனுடன் தாலி வரம் அமைச்சு செல்ல பிள்ளை பெற சித்தம் வைச்சழைச்சு அருள்வாள் இவ பாக்கியம் அம்மா அருள் வாக்கிடும் தலம்தான் நாம் பார்க்கணும் வரம்தான் நாம் கேட்கணும் காளிபுரத்து மண்ணை மிதித்து வாழ்வாங்கு வாழணும் 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 கொள்ளிடத்து ஆத்து பக்கம் கொலுசு சத்தம் கேக்குது கொள்ளிடத்து ஆத்து பக்கம் கொலுசு சத்தம் கேக்குது குங்குமம்மா சமயபுரம் மாறி முகம் செவக்குது குங்குமம்மா சமயபுரம் மாறி முகம் செவக்குது கோடாங்கி பாட்டு சத்தம் கேளு அம்மனுக்கு கொட்டு சத்தம் கொலவ சத்தம் கேளு கோடாங்கி பாட்டு சத்தம் கேளு அம்மனுக்கு கொட்டு சத்தம் கொலவ சத்தம் கேளு காவிரிக்கு தோழி எங்க கண்ணபுரம் மாறியே காரிகைக்கு கொண்டு வாங்க கண்ணெழுத மையுமே பொட்டு மஞ்சள் பூவுமே பட்டு பரிவட்டமே கொள்ளிடத்து ஆத்து பக்கம் கொலுசு சத்தம் கேக்குது குங்குமம்மா சமயபுரம் மாறி முகம் செவக்குது குங்குமம்மா சமயபுரம் மாறி முகம் செவக்குது